ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஒர்க்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டு பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒண்டர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ப்ளவுஸோட ஓவரால் லுக்கு இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒர்க் பண்ணுறத கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நெட்டு ப்ளவுஸு, கீழே நெட்டு அட்டாச் பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த கலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராயல் ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர் பேட்டர்ன், கொடி டிசைனு, சர்தோசி, கட் பீடு, ஸ்டோனு, சீக்வன்ஸு, பேர்ல் பீடு எல்லாமே யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக ட்ரெண்டிங் டிசைனாக இருக்கும். பட் ரொம்ப டைம் ஆகும். அண்டு சர்தோசி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பட் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஓகேவா, ஒர்க் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது அப்பா நம்மளா இதை பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சர்தோசி ஒர்க்கெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸுக்காது, இப்போ நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருக்கீங்க, அப்போ உங்கள் ப்ளவுஸுக்காவது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சர்தோசி ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் கஸ்டமர் சர்தோசி ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு தரதுக்கு, ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் தர மாட்டாங்க. ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்கள் ப்ளவுஸுக்காவது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இது நார்மல் நீடில் பண்ணிவிட்டு, எனக்கு பேக்கில் நாட்டு போடுறத விட நம்ம ஆரி நீடில் நாட்டு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நார்மல் நீடில் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆரி நீடில் நான் நாட்டு போடுவேன். நெக்ஸ்ட் மேலே புட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புட்டாஸுக்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். கீழே பார்டர் எதுவுமே கொடுக்காமல் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி சர்தோசி கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு சீக்வன்ஸு அண்ட் 2 கட் பீடு, 2 சுகர் பீடு வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே பேர்ல் பீடு வச்சு சூப்பராக பண்ணியிருக்கோம். இது ஸ்பீடாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் நினச்சிடாதுங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்களான்னு. கண்டிப்பாக கிடையாது. இப்படி தான் பண்ணியிருக்கோம். அதோடு மேலே அந்த நெட் இருக்கிற இடத்துல புட்டாஸுக்கு ஒரு சீக்வன்ஸு அண்ட் 2 சுகர் பீடு வச்சு டிசைன் கொடுத்துருக்கோம். 2க்கும் இடையிலையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட் முடிக்கும் போது நாட்டு போட்டு முடிப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது பேக்கில் இருக்கிற த்ரெட்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பயமே தேவையில்லை. இப்போ நீங்கள் நாட் போடாமல் பண்ணி க்ளூ பேக்கில் கொடுத்து கட் பண்ணி எடுப்பாங்க. பட் அது பிரிஞ்சு போகுமா அப்படின்னு நான் இது வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க வீடியோஸில். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.